குளக்கரை பாண்டியன் மின்னல் பருதி வார இதழிலிருந்து இன்று நாம் இணைய இருப்பது திரு அன்பழகன் ஐயா அவர்கள் மற்றும் முருகேசன் ஐயா அவர்கள். ஐயா, இந்த சிருஷ்டி பவர் டெக்னாலஜிஸ் இதை பத்தி, இந்த நிறுவனத்தோட பணி இதை பத்தி. சிருஷ்டி பவர் டெக்னாலஜிஸ் அப்படின்றது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங் பணி. அது வந்து நம்ம 1997 நானும் என்னோட நண்பர் முருகேசன் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ரொம்ப ஒரு அடிப்படை அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வளர்ந்து இன்றைக்கு ஆண்டுக்கு வந்து ஒரு 75 கோடி ரூபாய் வந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் பண்ணக்கூடிய நிறுவனமாக இந்த 25 ஆண்டு காலத்தில் வந்து நம்ம வளர்த்து எடுத்துருக்கோம். நாங்கள் என்ன வணிகம் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பெருநிறுவனங்களுக்கு உண்டான எல்லா விதமான கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் சொல்யூஷன், எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங் அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக பண்ணுவோம். பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்டு, பெரிய ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸு, இப்போ இண்டஸ்ட்ரி, பூமி இண்டஸ்ட்ரி வந்து டேட்டா சென்டர்ஸ். இப்போ நாங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 டேட்டா சென்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம், சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்னுடைய வணிகம் வந்து இப்போ மும்பையிலே வந்து ஒரு டேட்டா சென்டரோட பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்த வணிகத்துக்காக. ஸோ இப்போ நான் வந்து டேட்டா சென்டரில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வந்து நாங்கள் சென்னையில் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் சிருஷ்டி பவர் டெக்னாலஜிஸோட ஒரு சின்ன ஒரு அறிமுகம். முருகேசன் ஐயா, இந்த சிருஷ்டி பவர் டெக்னாலஜிஸை வந்து எந்த ஒரு உங்களுடைய உழைப்பு மிக அளப்பரியது, இது எந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சிங்க, எந்த நிலையில் உங்களுடைய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா. ஏன்னா ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி வந்து அந்த டீம் ஒர்க், அந்த கம்பெனி, அந்த மக்கள் தான் முக்கியமான விஷயமா இருக்காங்க. ஸோ இந்த குழுவை கட்டமைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்தீங்க, அதை பற்றி இல்லை சொன்னால், நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் 1990s நாங்கள் ஒரு லேபர் கான்ட்ராக்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன இப்போ நல்லா எங்களோட நலமுறைகள்லாம் சேர்ந்து தான் பெரிய லெவலில் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு டீம் ஒர்க் தான். வந்து எப்படி வந்ததுன்னா, எங்களோட நீங்கள் சொல்ல எங்கள் பணியாளர்களும் சரி, எங்களோட ஸ்டாஃப் நாங்கள் வந்து எல்லாரும் அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக பண்ணி ஒர்க் பண்ணனால நாங்கள் இந்த அளவு வளர்ந்துருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட கட்டமைப்பு. இல்லை, ஒரு 10 பேரை சேர்த்து நடந்த நிறுவனமே அந்த தொழிலாளர்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து மிகப்பெரிய சவால்களை சந்திக்கிறாங்க. ஒரு நீங்க 200-250 தொழிலாளர்களை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிருக்கீங்க. ஸோ இதுல அடிப்படையில என்ன ஒரு அவங்களுக்கான ஊக்குவிப்புக்காக ஏதாவது ஒரு டெக்னாலஜிஸ் ஏதாவது பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? 200 பேர் இல்லை, நிறுவனத்துல 500 பேருக்கு 500 தொழிலாளர்கள் இருக்காங்க. பொறியாளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. பொறியாளர்களுக்கு அடுத்த நிலையில ஒரு மேற்பார்வையாளர்கள், அப்புறம் வந்து தொழில்நுட்ப டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேருக்கு ஒரு பெரிய டீம் தான். இந்த ஒரு டீமை வந்து கட்டமைச்சது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்க நிறுவனத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எந்த ஒரு ஊழியரையும் வந்து அவங்க வந்து ஒரு தரம் பிரிச்சு, அதாவது கிரேட் வந்து பார்க்க முடியாது. இவர் வந்து லேபர், இவர் வந்து கீழே வேலை பார்க்குறாரு, இவர் வந்து என்ஜினியர் அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். ஆனா எல்லா நிறுவனத்துடைய எல்லா ஊழியர்களுக்கும் சமமான மரியாதையும் அவங்களுக்கு தேவையானது எத்தனையும் சமமா கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான அவருடைய சுயமரியாதைக்கு எந்த விதமான பங்கும் அவர்கள் பார்த்துக்கிறது. அதுதான் எங்களுடைய முதல் எங்களுடைய அந்த நிறுவனத்துடைய ஒரு குறிக்கோள். அது எல்லாரும் சமமாக நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நிறுவனத்துடைய விதி. யார் புதிதாக நாங்கள் வேலைக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்னன்னா, நீங்க என்ஜினியரா இருக்கலாம், இல்லை மேனேஜரா, மேற்பார்வையாளராக இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், யாரும் எப்படி இருந்தாலும் கடைநிலை ஊழியரையும் வந்து நீங்க அவங்களுடைய மரியாதைக்கு குறைவா நீங்க நடத்தக்கூடாது. அவங்க என்ன வேலையோ அந்த வேலையை நீங்க வாங்கணும், மரியாதை குறைவா நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் அவங்களுக்கு முதல் கொடுக்கக்கூடிய அறிவுரை. அதுக்கு பின்னாடிதான் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டெக்னாலஜிஸை பற்றி, வேலைகளை பற்றி நம்ம சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான ஒன்று எங்களுடைய நிறுவனத்தில் இந்த கட்டமைத்ததுல எங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது எங்களுடைய நட்பு வட்டம். எங்களுடைய நட்பு வட்டம்னா வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு டீமை வந்து உருவாக்கி கொடுத்தது. எங்களுக்கு நட்பு தான்.
சிறந்த நண்பர்கள். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு உள்ள என்ட்ரி ஆனோம்னா 25 வருஷமா எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி இங்க ஒர்க் ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களோட சர்வீஸும் சரி, எங்களோட அவங்க கூட பழகுறதும் சரி, எதுவுமே எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாலும் நாங்க தரப்பு தொடர்ந்து நாங்க பயணிட்டு வரோம். நான் வந்து 200ன்னு சொல்லிட்டேன். அந்த 500ங்கிறது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. 500 ஓட்டு வித்தியாசத்துல ஒருத்தர் ஜெயிச்சிடவே செஞ்சுறாங்க அப்படிங்கிறது 500ங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய உழைப்பு. சிஸ்டி பவர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடோட ஐயா மற்றும் முருகேசன் ஐயாவோட இந்த கலந்துரையாடல இருக்கோம். இந்த நிறுவனம் வந்து ஒரு உழைப்பாலையும் நட்பு வட்டத்தாலையும் சிறந்த ஆளுமையாலையும் மனிதவள மேம்பாட்டுனாலையும் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நல்ல திறமையான என்ஜினியர்ஸ் மற்றும் உழைப்பை வந்து நம்பி இருக்கும் மக்களுக்கான ஒரு சிறந்த தளமாக இருக்குது. அதனால கண்டிப்பா இவங்க வந்து மென்மேலும் அடுத்தடுத்த கட்டத்தை வந்து அடையிறதுக்கான பல வளர்ச்சி பணிகளை வந்து இலக்கை வந்து ஈஸியா எட்டி பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்போட இந்த நிறுவனம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கு. இந்த 500ல இருந்து இந்த நிறுவனம் வந்து 1000, 1500 வந்து குறுகிய காலத்துல வளர்றதுக்கான எல்லா வளர்ச்சிகளும் எல்லா அடிப்படை திட்டங்களும் இது வந்து ஸ்ட்ரக்சர்லி பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரீஃபன்ஸ் டீமோட கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனத்தினோட வளர்ச்சியை வந்து நம்ம மின்னல் பருதி நேர்களும் ஒரு உறுதுணையாக மின்னல் பருதி நேர்களும் உறுதுணையாக இருப்பது கண்டிப்பா நம்ம சொல்லிக்கிறோம். மற்றும் இப்போ வந்து நம்ம தனிப்பட்ட முறையில முருகேசன் ஐயாவையும் அழகப்பனாவையும் தனிப்பட்ட ஒரு ஆளுமையா நம்ம வந்து சந்திக்க போறோம். அவங்களோட நிறுவனங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களோட உழைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க உழைப்பின் பின்னாடி இந்த ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப முதலாவதாக முருகேசன் ஐயாவை பத்தி நம்ம அவருடைய தனிப்பட்ட சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தனிப்பட்ட ஆளுமையா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, இந்த நிறுவனத்தை கட்டி அமைச்சிருக்கீங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல், அதாவது உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சுருக்கமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்னோட பேர் முருகேசன். நாங்க வந்து சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் கிளியர்வச்சி கிராமத்துல இருந்து தான் நானும் வந்திருக்கோம். எங்க அப்பா வந்து விவசாயி தான். ஸோ நான் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே எங்கள் நண்பர்கள்லாம் சந்திச்சு நானும் என் நண்பரும் சேர்ந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 26 வருஷமா நானும் எங்கள் நண்பரும் இந்த பணி செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள், என்னோட ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இதுதான் எனக்கு தனிப்பட்ட வணக்கம். அன்பழகன் சார். வணக்கம். நம்ம ஆல்ரெடி மிகவும் பரிச்சயமானவங்க. நம்ம ஆல்ரெடி சிட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தமிழர் வேளாண் பெருமன்றத்துல ஒரு உறுப்பினராக இருக்கும். உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல நான் உங்களோட இணைஞ்சிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது தமிழ் வேளாண் பெருமன்றம், அந்த சிட்டாசிஸ் அப்படிங்கிற அமைப்பு தான். ஸோ இந்த அமைப்போட பொதுச் செயலாளராக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த தமிழ் ஆர்வம் மற்றும் இந்த அமைப்பை கட்டி அமைப்பதற்கான சக்தி எங்கிருந்து வந்திருக்கு, எப்படி இந்த அமைப்போட இணைஞ்சிங்க, உங்களுடைய பணி அந்த பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம், இது வந்து ஆங்கிலத்தில் வந்து கன்சோர்டியம் ஆஃப் தமிழ் அக்ரிகல்ச்சர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சுருக்கமாக வந்து இது சிட்டாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அழைக்கப்படுற ஒரு அமைப்பு. இது இந்த அமைப்பினுடைய இணை செயலாளராக நான் இருக்கேன். இந்த அமைப்பினுடைய நிறுவனர் வந்து அருட்தந்தை ஜெகத் கஸ்பர். உங்களுக்கு எல்லா உலகிலிருந்த ஒரு பிரபலமான ஒரு மனிதர். தமிழுக்காகவும் நிறைய தமிழர்களுக்காகவும் தன்னுடைய பொருளை எல்லா இடத்துலையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் வந்து இந்த அமைப்புல இணைந்ததுனாக்கா, ஒரு தமிழர்கள் வந்து பொருளாதார ரீதியா வந்து வெற்றி அடையணும், தமிழர்கள் பொருளாதார ரீதியா உயர வேணும் அப்படிங்கிறது அந்த அமைப்புடைய அடிப்படை சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் வந்து எனக்கு பிடிச்சி போய் நான் அமைப்புல நினைச்சுக்கிட்டேன். இந்த அமைப்பு வந்து தமிழ் வணிகம் செய்யக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு பாலமா வந்து இயங்கிட்டு இருக்கு. உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழ் தொழில் முனைவோர்களை பல கட்டங்களை, பல்வேறு கட்டங்களை இணைச்சு வணிக ரீதியா ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்புகளை ஏற்படுத்தி வணிகத்துல அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து நான் இணை செயலாளராக இருக்கிறது வந்து எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செயல், ஒரு சுருக்கமான தகவல். மகிழ்ச்சி சார். ஒரு சிறிய லீடர், அதாவது ஒரு சின்ன டீம் அப்படின்னு வச்சுனாலே ஒரு 2-3 லீடரை வந்து ஹேண்டில் பண்றதே வந்து மிகப்பெரிய சவாலான காரியம். இதுல வந்து நீங்க பல தொழிலதிபர்கள், பல குறு நிறுவனங்கள், இந்த சிட்டாசிஸ் அமைப்பு வந்து ஒரு 2000-3000க்கு மேலான குறு
எம்எஸ்எம்இ சொல்லப்படுற குறு நிறுவனங்கள் மற்றும் மிடில் லெவல் பிசினஸ் இந்த மாதிரி ஒரு பல கிளைகளோட இயங்கிட்டு இருக்கு. இத்தனையும் வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம இவங்களுடைய இணைந்து இவங்க எல்லாரோட தொழிலையும் முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கிற ஏதாவது ஒரு சில ரகசியங்கள் இருந்தா. இந்த அமைப்பினுடைய சித்தாந்தம் தான் அதுக்கு காரணம். தமிழ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை நோக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது. தமிழர்களுடைய உயர்வு அப்படிங்கிறது தான் இந்த அமைப்புடைய செயல்பாட்டு தத்துவம். அந்த செயல்பாட்டு தத்துவம் தான் வந்து ஒரு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம இந்த அமைப்பு வந்து தன்னியல்புல இயங்கி கொண்டிருக்கு. பொதுவா இந்த அமைப்புடைய சித்தாந்தம் என்னன்னாக்கா, தமிழ் வந்து மிகப்பெரிய விழுமியங்களை வந்து இந்த உலகுக்கு கொடுத்துருக்கு. ஒரு அற்புதமான விழுமியங்கள் கொடுத்திருந்தாலும் கூட உலக நிலப்பரப்புல வந்து தமிழ் உயர்ந்து இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு கேள்விக்குறிதான். காரணம் வந்து தமிழர்கள் ஒரு குழுவாக ஒரு இனமாக வந்து பொருளாதார நிலையில உயர்ந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இதை வந்து மாற்றணும். தமிழர்கள் பொருளாதார நிலையில உயர்ந்து வரணும், நேர்மையான அற வழியில உயர்ந்து வரணும். எந்த விதமான குறுக்கு வழியிலையும் எந்த விதமான சட்டத்துக்கு புறமான வழியிலையும் வந்து பொருள் சேர்க்கக்கூடாதுங்கிறதும் மிக முக்கியமான இந்த அமைப்புடைய விதிகளில் ஒன்று. தமிழ் எப்பவுமே அறத்தை தான் பேசியிருக்கு. அந்த அறம் சார்ந்து வணிகத்திலே தமிழர்கள் உயரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இந்த அமைப்பு இயங்குகிறதுனால இதுல எந்த விதமான சலசலப்புக்கும் இடம் இல்லை. ஒரு அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த 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 வகையில வந்து இங்க இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தொழில் முனைவர்களும் சிறு குறு தொழில் முனைவர்கள் மட்டுமல்ல, பெரிய அளவுல தொழில் செய்யக்கூடிய உலக அளவுல பெரிய அளவுல தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவர்களும் இதுல இணைஞ்சிருக்காங்க. எல்லாரும் இங்க வந்து ஒரே அளவுல தான் இருப்பாங்க. இந்த அமைப்புக்குள்ள வரும்போது இந்த அமைப்பு வந்து சாதி மதங்களை பற்றி பேசாது, அரசியலை பேசாது, வேற எந்த விதமான வேற்றுமைகளையும் பேசாது. ஒன்றே ஒன்று மட்டும் தான் பேசும். தமிழர்களாக இருங்கள், தமிழர்கள் பொருள் ஈட்டுங்கள், ஈட்டுகின்ற பொருளை தமிழுக்காக கொஞ்சம் செலவு செய்யுங்கள் அப்படிங்கிறதுதான் இந்த அமைப்பு பேசும். நீங்க முதல்ல உங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் பொருளாதார ரீதியாக உங்களை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் தமிழுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பினுடைய வேண்டுகோளாக எங்களோடு இணையக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் வைக்கக்கூடியது. அதனால இதுல எல்லாரும் இணைந்து செயல்படுறதுனால இந்த அமைப்பு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப வெற்றிகரமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புல நீங்க யார் வேணாலும் வந்து இணையலாம். வணிகம் செய்யவராக இருக்க வேண்டும், தமிழராக இருக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த அமைப்பினுடைய இந்த அமைப்புல இணையவதற்கான ஒரு விதி என்னன்னா, வணிகம் செய்யக்கூடிய எந்த தமிழரும் இங்க நம்ம அமைப்புல வந்து இணைந்து கொள்ளலாம். சார், மிகவும் தெளிவான விளக்கம் சார். ஒவ்வொரு சிட்டாசிஸ் அமைப்பில் உள்ள உறுப்பினர்களுக்கும் மிகவும், அதாவது பலதரப்பட்ட குறு நிறுவனங்களை ஒன்று சேர்க்கவும் உங்களுடைய இந்த ஒரு விளக்கமான பதில் வந்து இன்றியமையாத பதில். நிறைய குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் வந்து சிட்டாசிஸ் அமைப்பில் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக, பெரும் குழுவாக உருவாகணும். தமிழர்களுடைய வளர்ச்சிக்கு இது வந்து ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சி, மிகவும் அருமையான பதில். நன்றி சார். தனிப்பட்ட முறையில அன்பழகன் யாரு? தனிப்பட்ட முறையில அன்பழகன் அப்படின்னா, நான் வந்து ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து என்னுடைய சொந்த ஊர். என் தந்தையார் வந்து ஒரு எளிய விவசாயி. எங்களுடைய ஊர்ல வந்து சின்ன சின்ன வணிகம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அங்கிருந்து பிழைப்புக்காக புலம்பெயர்ந்து சென்னையை நோக்கி பயணப்பட்ட பல லட்சம் பல கோடி பேர்கள்ல நானும் இருக்கேன். இங்க வந்து என்னுடைய நண்பர் முருகேசன் நல்ல நட்புகளோடு நாங்கள் இணைந்து எங்களுடைய வணிகத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சதுனால இன்றைக்கு சிறப்பான ஒரு வணிக நிறுவனத்தை. சார், இந்த இனிமையான மாலை பொழுதுல இதயங்களுடன் இணைவும் அப்படிங்கிற நிகழ்ச்சி மின்னல் பகுதியில இருந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட தொழில் ஆளுமையையும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் வியாபார தந்திரங்களையும் எங்களுக்கு வந்து நுணுக்கமுடைய பகிர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் மென்மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளரும். உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. நன்றி. நீங்களும் வந்து உங்களுடைய ஊடகத்துறையில மிகப்பெரிய ஆளுமையாக வரணும். உங்களுடைய இந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமாக வெற்றியடைய என்னுடைய வாழ்த்து. நன்றி.